ஏபோத்தின் கீழ் அங்கி. ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இள நீல நூலால் உண்டாக்க கடவாய். தலை நுழைகிற அதன் துவாரம் அதன் நடுவில் இருக்கவும், அதன் துவாரத்துக்கு நெய்யப்பட்ட வேலையான ஒரு நாடா சுற்றிலும் இருக்கவும் வேண்டும். அது கிழியாதபடிக்கு மார்க்கவசத்தின் துவாரத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். அதன் கீழோரங்களில் இள நீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட மாதளம் பழங்களையும், அவைகளுக்கு இடையிடையே சுற்றிலும் பொன் மணிகளையும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும். அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதளம் பழமும், ஒரு பொன்மணியும் ஒரு மாதளம் பழமுமாய் தொங்குவதாக. ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கப்படும்படி அதை தரித்துக் கொள்ள வேண்டும். பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி, அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள்சட்டையையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் உண்டாக்கி இடைக்கச்சையை சித்திர தையல் வேலையாக பண்ணுவாயாக. ஏபோத்தின் கீழ் அங்கியை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இள நீல நூலால் உண்டாக்க வேண்டும். தலை நுழைகிற அதன் துவாரம் அதன் நடுவில் இருக்கவும், அதன் துவாரத்துக்கு நெய்யப்பட்ட வேலையான ஒரு நாடா சுற்றிலும் இருக்கவும் வேண்டும். அது கிழியாதபடிக்கு மார்க்கவசத்தின் துவாரத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். அதன் கீழ் ஓரங்களில் இள நீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட மாதளம் பழங்களையும், அவைகளுக்கு இடையே சுற்றிலும் பொன் மணிகளையும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும். அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன் மணியும் ஒரு மாதளம் பழமும், ஒரு பொன்மணியும் ஒரு மாதளம் பழம்புமாய் தொங்க வேண்டும். ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கப்படும்படி அதை தரித்துக் கொள்ள வேண்டும். ஏபோத்து பிரதான ஆசாரியனுடைய வெளி வஸ்திரமாகும். ஏபோத்தின் கீழ் அங்கி ஏபோத்துக்குள்ளே இருக்கிறது. இது பிரதான ஆசாரியனுடைய முழங்கால் வரையிலும் இருக்கும். ஏபோத்தின் கீழ் அங்கியில் தொங்கிக் கொண்டிருக்கும் மாதளம் பழம் அதன் அழகுக்காக செய்யப்பட்டிருக்கிறது. அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன் மணி தொங்குகிறது. பிரதான ஆசாரியன் கர்த்தருடைய சந்நிதியில் பிரவேசிக்கும் போது பொன் மணியின் சத்தம் கேட்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வெளியே இஸ்ரவேல் ஜனத்தார் இருப்பார்கள். பிரதான ஆசாரியன் மாத்திரமே கர்த்தருடைய சந்நிதிக்குள் பிரவேசித்து அவருக்கு ஆராதனை செய்வான். அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கும் எங்கும் நடக்கும்போது அவனுடைய அங்கியில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொன் மணியின் சத்தம் வெளியே இருக்கிறவர்களுடைய செவிகளில் கேட்கும். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரதான ஆசாரியன் உயிரோடு இருக்கிறான் என்பதை உறுதி பண்ணிக் கொள்வார்கள். ஏபோத்தின் கீழ் அங்கியில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொன்மணிக்கு வேத பண்டிதர்கள் ஆவிக்குரிய விளக்கம் சொல்லுகிறார்கள். இந்த பொன் மணியானது இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்கு அடையாளம் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். பிரதான ஆசாரியன் இஸ்ரவேல் ஜனத்தாருக்காக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்தது போல நம்முடைய மகா பிரதான ஆசாரியராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கர்த்தருடைய சந்நிதியிலே பிரவேசித்திருப்பதற்கு இது அடையாளம் என்றும் வேத பண்டிதர்களில் சிலர் மேலும் ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார்கள். அங்கியின் ஓரங்களில் ஒரு மாதுளம் பழம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இது நறுமணம் கொடுக்கும் பழமாகும். இந்த பழத்தின் நறுமணம் சுவிசேஷத்தின் நறுமணத்திற்கு அடையாளம் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று
அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக என்று சொல்லுகிறார். கர்த்தர் பரிசுத்தர். அவருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆரோன் இந்த சத்தியத்தை எப்போதும் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று முத்திரை வெட்டாக வெட்டப்பட்ட பட்டத்தை தன் நெற்றியிலே அணிந்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் பரிசுத்த மாணவிகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி என்னும் வாக்கியம் ஒருவன் தன்னுடைய பாவத்திற்கு அனுபவிக்க வேண்டிய தண்டனையை குறிக்கலாம், அல்லது ஒருவர் மற்றவருடைய பாவங்களை சுமப்பதை குறிக்கலாம். பிரதான ஆசாரியர் தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கும் நடுவில் பாவ நிவாரணம் செய்யும் மத்தியஸ்தராக இருக்கிறார். கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரர்கள் அங்கீகரிக்கப்படும்படி பாகை எப்பொழுதும் பிரதான ஆசாரியனுடைய நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய சந்நிதியில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். பிரதான ஆசாரியன் கர்த்தருக்கும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கும் நடுவே மத்தியஸ்தராய் இருக்கிறார். அவர் கர்த்தருடைய சமூகத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்காக பரிந்து பேசுகிறார். பிரதான ஆசாரியன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவே மகா பிரதான மத்தியஸ்தராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாம் தேவனுடைய சமூகத்திலே கிட்டிச் சேருகிற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே கர்த்தருடைய சந்நிதியில் நாம் அங்கீகரிக்கப்படுகிறோம். விசுவாசிகளாகிய நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அந்த ஆராதனையில் ஒரு சில குறைபாடுகள் காணப்படலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தர் நம்முடைய ஆராதனையின் குறைபாடுகளை மன்னிக்கிறார். கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டிய ஊழியத்திலும் நாம் குறைவுபட்டவர்களாய் இருக்கிறோம். பரிசுத்தமான காரியங்களில் நாம் பாவம் செய்தவர்களாய் இருக்கிறோம். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய பாவங்களை மன்னித்து தம்முடைய பரிசுத்தமான சந்நிதியில் நம்மை தம்முடைய ஜனமாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு படைத்த பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமந்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்ததினால் அவர் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவானவர் பிதாவுடைய சமூகத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறார். அவரே நமக்கும் தேவனுக்கும் நடுவில் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் நம்மை அங்கீகரிக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாகவே நம்முடைய ஆராதனைகளும் ஊழியங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் அங்கீகரிக்கப்படுகிறது. கிறிஸ்துவானவர் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசவில்லை என்றால் கர்த்தருடைய சந்நிதியில் நாம் அங்கீகரிக்கப்படுவதற்கு வேறு வாய்ப்புகள் எதுவும் இல்லை. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். 1 பேதுரு 2:5. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். எபிரெயர் 4:14-16 வரையிலும். பிரதான ஆசாரியனுக்கு உண்டு பண்ண வேண்டிய பரிசுத்தமான வஸ்திரத்தின் மற்ற பகுதிகளை பற்றியும் கர்த்தர் இங்கு சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி மெல்லிய பஞ்சு நூல் விசித்திரமான உட்சட்டையையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் உண்டாக்கி இடைக்கச்சையை சித்திர தையல் வேலையாக பண்ணுவாயாக என்று சொல்லுகிறார்.